சாமானியன் படத்தினுடைய மூவி ரிவ்யூ எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். எங்க ஊரு பாட்டுக்காரன், கரகாட்டக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு பல வெள்ளி விழா படங்களை கொடுத்த ராமராஜன் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் நடிச்சிருக்க படம் தான் சாமானியன். இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகி நல்ல ஒரு வரவேற்பை வாங்கியிருக்கு. ராகேஷோட இயக்கத்துல உருவான இந்த ஒரு படத்துல ராமராஜன், ராதாரவி, MS பாஸ்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் எல்லாருமே பண்ணியிருக்காங்க. சாமானியன் படத்தினுடைய ப்ரமோஷனுக்காக 63 வயசாகிற ராமராஜன் பல யூடியூப் சேனல்களுக்கும் பேட்டி கொடுத்துட்டு இருந்தாரு. தன்னோட வாழ்க்கையில நடந்த ஏகப்பட்ட சுவாரஸ்ய சம்பவங்களை பத்தி கூட சொன்னாரு. இப்ப இந்த படத்தினுடைய கதை எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஒரு ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரியா இருக்கிற சங்கர நாராயணன், அதாவது ராமராஜன், தன்னோட நண்பர் மூக்கனோட சென்னைக்கு வராரு. 3 பேருமே சேர்ந்து ஒரு பேங்கை சூறையாடுறதுக்கு திட்டம் போடுறாங்க. வயசான 3 பேரும் இணைஞ்சு ஒரு பேங்குக்கு எதிரான போராட்டம் நடத்துறதுக்கு என்ன காரணம் அப்படின்றதுதான் இந்த படத்தினுடைய கதை அப்படின்னே சொல்லலாம். 63 வயசாகிற இந்த ஒரு நிலைமையில ராமராஜனோட வயோதிகம் படம் ஃபுல்லாவே தெரியுது. அவருக்கு ஒரு வயசான கதாபாத்திரம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா தன்னோட வழக்கத்துக்கு ஏத்த மாதிரியான கேரக்டர்ல இவரு சூப்பராகவே நடிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அவருக்கு பக்கத்துணையாவே ராதாரவியும் MS பாஸ்கரோட கேரக்டரும் அழகாவே பொருந்தி இருக்கு. இளையராஜாவோட மியூசிக், பாடல்கள் எல்லாமே படத்துக்கு ரொம்ப பெரிய பிளஸ்ஸாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சில சர்ப்ரைஸ் கூட இந்த படத்துல காத்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ராமராஜன் ஃபேன்ஸுக்கு செம ட்ரீட்டாவே இந்த ஒரு படம் இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. இப்போ நம்ம ஊருக்கு போறோம் அப்படின்னா பஸ் வந்துட்டு ஒரு சில ஹோட்டல்ல நிறுத்துவாங்கல்ல, அப்ப வந்துட்டு அங்க இருக்க டிரைவர்ஸ்க்குலாம் நல்ல ஒரு சாப்பாடு கொடுக்கறது, பஸ்ல வரவங்களுக்கு சாப்பாடு நல்லா இல்லாம இருக்கிறது அப்படின்னு பல விஷயங்கள்ல இந்த ஒரு படத்துல அடுக்கியிருக்காங்க. இது எல்லாமே சிறப்பாவே இருக்கு. அருள் செல்வனோட ஒளிப்பதிவுல கிராமத்தை காட்டுற காட்சிகள் எல்லாமே அவ்வளோ சூப்பராகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மைனஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்பவே சோதிக்கிற விதமா அமைஞ்சிருக்கு. செகண்ட் ஹாஃப்ல ஒரு முக்கிய கதை வருது. அந்த போர்ஷன் தான் ரசிகர்களுக்கு ஒரு எமோஷனல் கனெக்டாவே இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. நீங்க இந்த படம் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ரிவ்யூ என்னன்றதை எங்களோட ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.